நான் வந்து ஒரு ராகியை வச்சு ஒரு கேக் சொல்லித்தரேன். இந்த ராகி வந்து நிறைய கால்சியம் இருக்குது. குழந்தைங்களாம் ராகினாலே சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த மாதிரி கேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், இதால் 3 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், இதால் 3 டீஸ்பூன் வந்து ஆயில். நான் ஃப்ளேவர்ட் ஆயில் இல்லாமல் நார்மல் ஆயில் விடுங்க, இல்லைன்னா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் மில்க் விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்கை வச்சு கலந்துடலாம். இந்த 2 கப்பில் வந்து நெய் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வந்து அக்ரூட் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கப்பில் நம்ம இதை ஃபில் பண்ணலாம். பாதி விடலாம். இப்போ வந்து இந்த டார்க் சாக்லேட்டை வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க. இது வந்து பெருசாக இருக்கிறதுனால, குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அக்ரூட் நட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் எனி நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பிளேட்டோட தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். கை சூடும், அதனால் இது சூடு கிடையாது. இது சூடுனால இப்படி தண்ணியில் மெல்லமாக இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா ஒரு இட்லி எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ 10லேருந்து 12 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சோம் இல்லையா கேக்கு, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு குச்சி வச்சு இப்படி எடுத்தோம்னா இது சாக்லேட்டு நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது உள்ளே இருந்த சாக்லேட். இப்போ இதை வந்து எடுத்துடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், கிராக் விட்டுருக்கு. இந்த மாதிரி விட்டால் தான் நமக்கு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட ராகி ஸ்டீம் கேக் பாருங்கள் ரெடி ஆகிடுத்து. 1 எடுத்து கப்புலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். 1 வந்து சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் கையில் வச்சுட்டுருக்கேன். நான் இப்படி கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்தமாரி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, யார் வேணாலும் சாப்பிட்லாம். நான் போட்ட இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக்.